ஒரு சமூகம் சார்ந்த தலைவராக கூட சில நேரம் அடையாளப்படுத்தப்படுகிறார் ஓபிஎஸ். இந்த சமூகத்தின் அடையாளம் அவரு, பிரதிநிதி அவருதான் அந்த சமூகத்துக்காக செய்திருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த சமூகம் கூட ஏன் செய்யல? செஞ்சிருந்தா அதை ஏற்றிருப்பாங்க. செய்யல. செஞ்சிருக்கணும். அதாவது அந்த சமூகத்துக்குன்னு இல்லாட்டியும் அந்த வாழ்கின்ற அந்த பரப்பு, ஆமா, இந்த தென் மாவட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாமே ஒரு ஒட்டுமொத்தமா கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஒரு தென் மாவட்ட தலைவராக அந்த மக்களுடைய வாழ்நிலையை, ஒட்டுமொத்த வாழ்நிலையை உயர்த்தினா அதுல இவருடைய சமூகமும் பலனடைஞ்சிருக்கு. 3 முறை முதலமைச்சர் சார். அப்படி தன் பகுதிகளுக்கு தன் ஊருக்கு அப்படின்னு கூட செய்யலையா அவரு? செய்யல. அந்த 3 முறை முதலமைச்சரா இருந்த போதும் தன்னுடைய பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களைத்தான் வாங்கி போட்டிருக்கிறார். தன்னுடைய செல்வத்தை தான் வளர்த்திருக்கிறார். இதுதான் அவர். சரி, அதை இந்த கடைசி காலகட்டம் தன்னுடைய அரசியல்ல தன்னுடைய இருப்பை காட்டணும்னா, ஒரு மறுபடியும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை காட்டணும், நான் ஒரு பொசிஷனுக்கு வரணும்னா அதை செய்யலாம்ல எடுத்து. அதுதான் சொல்றேன். அதை அவர் கூட இருக்கிறவங்களும் அவருக்கு அறிவுரை ஆலோசனை சொல்லியிருக்காங்க. இது நமக்கு நல்ல தருணம். பழனிசாமி ஊரா சுத்துறாரு, ஹார்ட் ஒர்க் பண்றாரு, நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க, நாங்க ஏற்பாடு பண்றோம் வாங்கன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அவருக்கு அழைப்பும் விட்டாங்க. பட் அவர் தான் போறதுக்கு தயாரா இல்லை. ஏன் சார் அந்த இடத்துக்கு வரல? அவர் ஒரு அரசியல்வாதி தானே சார், ஏன் அதை செய்ய மாட்டேன்றாரு? ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறாரு. அவங்க 2ஆம் கட்டத்துல ஈஸியா எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட மாட்டாங்களே? இப்ப கிடைச்சதுல ஈஸியா கிடைச்சதுல 3 முறை கிடைச்சதுல முதலமைச்சர். சரி, அதே மாதிரியே தொடர்ந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன்.